ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பட்ஜெட் சீரிஸில் இருக்க 2 இயர்ஃபோன்ஸை அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பண்ண இந்த 2 யூனிட்ஸை உங்களுக்கு கிவ்அவே பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஃபோன்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபிசிக்கல் பில்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும். முதல்ல JBLோட C200SI இயர்ஃபோனை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த இயர்ஃபோன் அமேசானில் 749 ரூபாய்க்கு சேல்ஸில் இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லாமே செட்டாக வெளியில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே 2-3 யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பேர் இயர்ஃபோனில் அட்டாச் ஆயிருக்கு, அதனால மொத்தம் 3 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனை பேக்கேஜ்லேருந்து வெளியில் எடுத்து பார்ப்போம். பில்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரப்பரைஸ்டு கேபிளில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு எண்டில் 3.5 mm ஆடியோ ஜாக் மேல் போட்டு இருக்குது. ஆப்போசிட் எண்டில் இன்இயர் டைப் இயர்பட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு மைக்ரோஃபோன் செட்டப் சிங்கிள் பட்டனோட இருக்குது. இந்த பட்டனை யூஸ் பண்ணி கால்ஸை டேக் ஆர் எண்ட் பண்ணலாம். அந்த ஆடியோ ட்ராக்கை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஆடியோவை பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த இயர்ஃபோனை எடுத்து ஓரம் வச்சுட்டு ரியல்மி இயர்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரியல்மி இயர்ஃபோன் சிங்கிள் கலர் வேரியண்ட்டில் தான் அவைலபிள் இருக்குது. அதாவது பிளாக் கலரில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இது அமேசானில் 499 ரூபாய்க்கு சேல்ஸில் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஆஸ் யூஷுவல் எல்லா இயர்ஃபோன்ஸையும் போல் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே இயர்ஃபோன் அப்படிங்கிறதுனால இதில் பெருசாக எந்த ஆக்சசரிஸும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபைனலாக இயர்ஃபோனை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு இயர்ஃபோனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். இந்த ரியல்மி இயர்ஃபோனில் JBL மாதிரி வெறும் ரப்பரைஸ்டு கேபிள் கொடுக்காம ஒரு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அட்வான்டேஜான விஷயம். இதனால் அதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. பிரைடட் கேபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மல் ரப்பரைஸ்டு கேபிள் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க கேபிளோட ப்ரொடெக்ஷனுக்காக. அது சீக்கிரமாக உங்கள் கேபிள் கட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ரியல்மி இயர்ஃபோனில் லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ராக் ஸ்ப்ளிட் ஆகிற இடத்துல பிரைடட் கேபிள் கொடுக்காம நார்மல் ரப்பரைஸ்டு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பரைஸ்டு கேபிளும் ஓரளவுக்கு திக்காக டீசெண்டான மெட்டீரியலாக நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக டாப்பில் இயர்பட்டில் ரியல்மியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸ்லேயும் மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஈஸியாக அட்டாச் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்து சாங்ஸ் கேட்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இந்த 2 மேக்னெட்ஸையும் யூஸ் பண்ணி இயர்ஃபோன்ஸ் அட்டாச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இயர்ஃபோன்ஸ் லாஸ் ஆகாமல் உங்கள் கழுத்துலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. மேக்ஸிமம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகும். அண்ட் இந்த ரியல்மி இயர்ஃபோனில் இன்டெகிரேட்டட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, ட்ராக்கை மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு பட்டனும், அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பட்டன் சொல்லிட்டு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. JBL இயர்ஃபோனில் சிங்கிள் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜான விஷயம் இந்த ரியல்மி இயர்பட்க்கு. ரைட், இவ்வளோ நேரம் இயர்ஃபோன்ஸை பாக்ஸ்லேருந்து எடுத்து பில்ட் எப்படி இருந்துச்சு, ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த இயர்ஃபோன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியோ குவாலிட்டி, சவுண்ட் அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் JBLோட C200SI மாடலை பற்றி பார்த்துணும். இந்த இயர்ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஆவரேஜ் தான், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நார்மலான ஒரு ரப்பரைஸ்டு கேபிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோக்கல் மார்க்கெட்ஸில் வாங்கலாம் 100 ரூபா 150 ரூபா இயர்ஃபோன்ஸில் எப்படி ஒரு பில்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பில்ட் இருக்குது. பட் இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு சூட்டபிளானது. இந்த இயர்ஃபோன் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பேஸும் கிடையாது, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான பேஸும் கிடையாது. ஒரு கரெக்டான லெவலில் பேஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மிட் வோக்கலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட பெட்டரான இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஒரு 750 rupees ப்ரைஸ் கன்சம்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு பெஸ்ட்டான இயர்ஃபோன். மிட் வோக்கல்ஸ் கிளியராக இருக்க ஒரு பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரியல்மி இயர்ஃபோன். இந்த இயர்ஃபோனோட பில்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன், கேபிள் நார்மல் ரப்பரைஸ்டு கேபிள் கிடையாது, ஒரு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட பில்ட் குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. பில்ட் வைஸ் இதில் எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ரியல்மி இயர்ஃபோன்ஸில் ட்ராபேக் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மிட் வோக்கல்ஸ் அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இல்லை. அதுக்காக மியூசிக்கே கேட்க முடியாது, ஒரு கால்ஸ் கிளியராக அட்டன் பண்ணி பேச முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை. ஜஸ்ட் JBL இயர்ஃபோனோட மிட் வோக்கல் கிளாரிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது இதோட மிட் வோக்கல்ஸ் ரொம்ப ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, ஜஸ்ட் கம்பேரிட்டிவ்லி தான். அண்ட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக எப்போ ஒரு ட்ராவல் அப்போ மியூசிக் கேட்பேன், எனக்கு ஒரு கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இயர்ஃபோன் நல்ல பில்ட்டோட வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரியல்மிலாம் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரியல்மி பக்கம் வரவே கூடாது. பேஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் இருக்காது. பட் எனக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி, டீசெண்டான பேஸ்,
பில்டப் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜேபிஎல் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இயர்ஃபோனோட லைஃப் நல்லா இருக்கணும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், டீசெண்டான ஆடியோ, ஓரளவுக்கு பாட்டு கேட்குற அளவுக்கு கேட்டால் நல்லா இருக்கா, கிளியராக இருக்கா, அந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மி எடுத்துக்கோங்க. இந்த 2 இயர்ஃபோனையும் பை பண்ணுறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட வேறு சில இயர்ஃபோன்ஸோட பெஸ்ட் பை லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட பிகினிங்கில் இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு கிவ்வே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இயர்ஃபோனை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த கிவ்அவே கான்டெஸ்ட் இன்னையிலேருந்து 10 நாளைக்கு நம்ம சேனலில் ரன் ஆகும். வர்ற மார்ச் 3ஆம் தேதி இந்த கிவ்அவேவோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். வின்னர் எப்படி நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸை ரேண்டம் பிக்கர் வெப்சைட் மூலமாக ஏதோ 2 கமெண்ட்ஸை ரேண்டமாக பிக் பண்ணி அந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸும் சென்ட் பண்ணி விட்டுருவோம். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது, இன்னையிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஆர் டிஸ்லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நாங்கள் ரேண்டம் பிக்கர் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுற வின்னர் ஒவ்வொரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வின்னருக்கு வந்து கிவ்அவே ப்ரைஸஸ் சென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் வேறு வின்னரை நாங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோஸை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.